சிலபஸில் உள்ள ஒரு போயம் சில்வர் பை வால்டர் டெலாமேர். ஸோ இந்த போயம் பார்த்தா நேச்சரான ஒரு விஷயம் என்ன, மூன் நைட்டில் இருக்கிறது. ஸோ அதனால் நைட்டில் வந்து மூனுடைய ஒளி வந்து பூமியில் படும். ஸோ இந்த நேச்சரான ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து எப்படி வந்து மெருகூட்டிக்கிறாங்கன்னா, ஸ்லோலி சைலண்ட்லி நவ் த மூன் வாக்ஸ் த நைட் இன் ஹர் சில்வர் ஷூ. மெதுவாக சைலண்டாக இந்த மூன் என்ன பண்ணுதுன்னா நடக்குது த நைட் இன் ஹர் சில்வர் ஷூ. இரவு வேளையில் வந்து இந்த மூன் என்ன பண்ணுதுன்னா சில்வர் ஷூவை போட்டுக்கிட்டு, ஷூன்னா ஷூஸ், சில்வர் ஷூஸை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா நடக்குது. ஸோ இது நடக்கும்போது அந்த படுற பாதை எல்லாமே வந்து சில்வர் கலரில் இருக்கும். ஸோ அதான் அதனுடைய அர்த்தம். திஸ் வே இந்த பக்கம், இன் தட் வே அந்த பக்கம். ஷீ பீர்ஸ். ஸோ இதை வந்து ஷீ அவள்ங்கிற மாதிரி ஒப்புறாங்க. ஷீ பீர்ஸ், பீர்ஸ்னா என்ன, எட்டி பார்க்குறது. ஸோ இந்த மூணு என்ன பண்ணுதான் நடக்கும்போது இந்த பக்கமும் பார்க்குது அந்த பக்கமும் பார்க்குது. அண்ட் சீஸ் சில்வர் ஃப்ரூட்ஸ். அப்புறம் என்ன பண்ணுதுன்னா சில்வர் ஃப்ரூட்ஸை பார்க்குது, அப்போ சில்வர் ட்ரீஸ். ஸோ ஒரு மரத்தில் உள்ள ஒரு பழம். ஸோ இந்த மூணோட ஒளி வந்து அந்த மரத்தில் படுறதால அந்த மரம் சில்வரி கலரில் இருக்குது, அந்த மரத்தில் உள்ள அந்த பழமும் சில்வர் கலரில் இருக்கும். ஒன் பை ஒன் த கேஷ்மெண்ட் கேட்ச். ஒன் பை ஒன் ஒவ்வொன்றா, த கேஷ்மெண்ட்ஸ்னா ஜன்னல். அந்த ஒவ்வொரு ஜன்னலாக வந்து அந்த மூணுடைய ஒளி கேட்ச் அப்படியே பிடிக்குது. அந்த ஜன்னல் எங்கே இருக்குதுன்னா ஹர் பீம்ஸ் பீனத் த சில்வர் டச். டச்னா வந்து ஒரு ஓலை. இப்போ ஓலை குடிசலில் வந்து அந்த ஒளி படுறதால அதுவும் சில்வர் கலரில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த வீட்டுக்கு கீழே உள்ள அந்த கேஷ்மெண்ட் ஜன்னலில் வந்து என்ன பண்ணுது, கேட்ச் ஹேர் பீம்ஸ், அந்த மூணுடைய ஒளி வந்து கேட்ச் பண்ணுது. ஸோ அந்த வீடும் வந்து எப்படி இருக்குதுன்னா சில்வர் கலரில் இருக்குது. ஸோ ஜன்னலும் சில்வர் கலரில் இருக்குது. கவுச்ட் இன் ஹிஸ் கேனல். கவுச்னா என்ன, கவுச்டுன்னு சொன்னால் வந்து படுக்கை. எதனுடைய படுக்கை, இன் ஹிஸ் கேனல். கேனல்னா வந்து நாயினுடைய வீடு. ஸோ நாய் வந்து பிளேஸ் பண்ணுற இடம். ஸோ கவுச்ட் இன் ஹிஸ் கேனல் லைக் எ டாக் வித் பவுஸ்னா பாதம், ஆஃப் சில்வர் ஸ்லீப்ஸ் த டாக். ஸோ நாய் என்ன பண்ணுதுன்னா படுத்து கிடக்குது. ஸோ அதோடைய பாதம் வந்து வெளியில் விளங்குது. ஸோ லைக் எ லாக், ஒரு நாய் வந்து ஒரு மரக்கட்டை போல் வந்து என்ன பண்ணுதுன்னா படுத்து கிடக்கு. ஸோ ஆழ்ந்த தூக்கம். ஸோ கவுச்ட் இன் ஹிஸ் கேனல் லைக் எ லாக் வித் பவுஸ் ஆஃப் சில்வர் ஸ்லீப்ஸ் த டாக். ஸோ நாய் படுத்துருக்குது. ஸோ அதோடைய பாதம் விளங்குது. அந்த பாதத்தில் வந்து அந்த மூணுடைய பீம், அந்த ஒளி படுது. ஸோ அதுவும் சில்வர் கலரில் இருக்குது. From their shadowy cot the white breast beep. From their shadowy cot. எங்க ஷடோவினா ஒரு நிழல் தரக்கூடிய, ஸோ மறைவிடத்தில் இருக்கிற வந்து ஒரு கோட்னா ஒரு புறா கூடு. ஸோ காட் த ஒயிட், கோட்னா கூடு. த ஒயிட் பிரஸ்ட் பீப் ஆஃப் டவுஸ். இப்போ எது பிரஸ்ட்னா வந்து நெஞ்சு, அந்த நெஞ்சு பகுதி வந்து பார்த்தபடி இருக்குது. எதனுடைய நெஞ்சு, ஆஃப் டவுஸ், புறாவினுடைய நெஞ்சு பகுதி என்ன பண்ணுறது, ஒயிட் வெள்ளை நெஞ்சு பகுதி என்ன பண்ணுது பார்க்குது. இதிலிருந்து ஃப்ரம் தியர் ஷாடோவி கோட், ஒரு புறா கூட்டில் உள்ள ஒரு புறா உடைய அந்த நெஞ்சு பகுதி தெரியுது. அதில் இந்த மூணுடைய பீம் படுவதால் அதுவும் சில்வர் கலரில் இருக்குது. சில்வர் ஃபெதர்டு ஸ்லீப், ஃபெதர்னா இறகு. ஸோ அதுவும் வந்து சில்வர் கலரில் இருக்குது. ஹார்வெஸ்ட் மவுஸ் கோஸ் ஸ்கம்பரிங். ஹார்வெஸ்ட்னா அறுவடை, மவுஸ்னா எலி. ஸோ அறுவடை எலி. ஸோ அதன் மூலமாக வந்து வயல்வெளியில் உள்ள எலி கோஸ் ஸ்கம்பரிங். அது நம்ம வந்து ஸ்கம்பரிங்னா நடந்து போகுது. ஸ்கம்பரிங்னா நடந்து போகுது, ஓடி போகுது. இல்லை ஓடி போகுதுங்கிறது தான் சரியாக வரும். ஸோ ஸ்கம்பரிங்னா ஓடி போகுது. எங்கள் வயல்வெளியில் ஓடி போகும்போது பை வித் சில்வர் கிளவுஸ். அந்த மவுஸுடைய காலும் வந்து எப்படி இருக்கும், பாதங்களும் எப்படி இருக்கும். கிளவுஸ்னா என்ன, நகமும் எப்படி இருக்கும்னா சில்வர் கலரில் இருக்கும். என் சில்வர் ஐஸ், கண்ணும் சில்வர் கலரில் இருக்குது. ஏன்னா அதுக்கு இந்த ஒலிக்கு கீழே படுறதால எல்லாமே வந்து சில்வர் கலரில் இருக்குது. என் மூலஸ் ஃபிஷ். மூலஸ்னா என்ன, அசைவது, மூலஸ் அசைவற்ற ஃபிஷ். மீன் என்ன பண்ணுதுன்னா ஒரு உரையில் இருக்குது. அதுவும் வந்து எப்படின்னா நீந்தாமல் அப்படியே அசைவு இல்லாமல் இருக்குது. எங்கே இருக்குது, இந்த வாட்டர் க்ளீம் பை சில்வர் ரீட்ஸ் இன் எ சில்வர் ஸ்ட்ரீம். ஒரு ஸ்ட்ரீம் ஓடை, அந்த ஓடையில் அந்த மூன் உள்ள ஒளிப்படுவதால் சில்வர் கலரில் இருக்குது. ஸோ அதில் உள்ள ரீட்ஸ்னால் நாணல். ஸோ அந்த நாணலும் சில்வர் கலரில் இருக்குது. இதனால் அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா க்ளீம், அந்த வாட்டர் வந்து ஜொலிக்குது. அந்த வாட்டரில் உள்ள அந்த மீனும் ஜொலிக்குது. ஸோ இவ்வளவு தான் இதோடைய போயம். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த சமரி ஆஃப் த போயமை பார்க்கலாம். ஸோ த சமரி ஆஃப் த போயம் சில்வர் என்னன்னா, த போயம் சில்வர் டிஸ்கிரைப்ஸ் அ குவைட் நைட் வித் பிரைட் மூன்லைட். ஸோ இது என்ன பண்ணுறது, மூன்லைட் வந்து அந்த பிரைட்டான மூன்லைட்டு கீழே வந்து அந்த பூமியில் படுற எல்லாமே வந்து எவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. த மூன்லைட் மேக்ஸ் எவ்ரிதிங் லுக் சில்வர். இந்த மூன்லைட் என்ன பண்ணுது, அது படுற எல்லாமே வந்து அந்த டோக்காக இருக்கட்டும், அந்த ஹார்வெஸ்ட் மவுஸாக இருக்கட்டும், ஸோ அந்த டவுடைய பிரஸ்ட்டாக இருக்கட்டும், எது பட்டாலுமே வந்து அது எப்படி இருக்குதுன்னா சில்வர் கலரில் டியூன் ஆகுது. Animal like dogs, mice, fish and doves are sleeping peacefully. So the poet shows how the moonlight makes the world calm.
இந்த மூன்லைட் வந்து எப்படி இரவில் வந்து காமாக பியூட்டிஃபுல்லாக மெஜிக்கலாக இருக்குதுங்கிறத பற்றின தான் இந்த போயம் இருக்குது. அடுத்து வந்து நம்ம இந்த போயத்துடைய தீமை பார்க்கலாம். The main theme of the poem Silver by Walter de la Mare is the quiet beauty and magical transformation of nature under moonlight at night. இரவில் மூன்லைட்டுக்கு கீழே வந்து எப்படி இந்த இரவில் உள்ள அந்த எல்லா திங்ஸும் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது சில்வர் கலரில் அப்படிங்கிறத வந்து அதை பற்றின ஒரு தீமாக இது இருக்குது. அடுத்தே பார்த்தோன்னா நம்ம வந்து லிட்ரரி டிவைஸஸை பார்க்கலாம். லிட்ரரி டிவைஸை பொறுத்த வரையில் ஃபஸ்ட்டு வந்து பர்சனிஃபிகேஷன் இருக்குது. பர்சனிஃபிகேஷன் என்ன, ஒரு பர்சனுக்கு ஹியூமன் பிஹேவியருக்கு வந்து கம்பேர் பண்ணுறது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மூணை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோலி சைலண்ட்லி அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. வோக்ஸுங்கிறாங்க. மூணு வந்து நடக்குதான், மூணு வந்து என்ன பண்ணுறதா ஸ்லோவாக நடக்குதான், சைலண்டாக நடக்குதான். ஸோ இதெல்லாம் வந்து பர்சனிஃபிகேஷனாக பார்க்கலாம். அடுத்தது இமேஜரி கிரியேட் ஆகுது. இமேஜரின்னு பார்க்கும்போது சில்வர் ட்ரீஸ், சில்வர் ஃப்ரூட்ஸ், ஸ்லீப்பிங் அனிமல்ஸ்லாம் வந்து இமேஜரியாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம அலிட்ரேஷன் என்ன, ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சேம் ஸ்டார்டிங் சவுண்ட். ஸோ இங்கே வந்து ஸ்லோலி சைலண்ட்லி இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்டிங் சவுண்ட், ஸ்லோலி லெஸ் சவுண்ட் வருது, சைலண்ட் லெஸ் சவுண்ட் வருது. ஸோ இதெல்லாமே ஸ்டார்டிங்காக இருக்கிறதுனால நம்ம இது அலிட்ரேஷனுங்கிறதுக்குள்ள கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்தோன்னா ரெபிட்டேஷன் என்ன, ரிப்பீட் த சேம் வேர்ட்ஸ் இன் மெனி டைம்ஸ். ஸோ த வேர்ட் சில்வர் இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ் டு ஷோ த மூன்ஸ் எஃபெக்ட். அடுத்து மெத்தஃபர் வந்து மூன்லைட் இஸ் கம்பேர் டு சில்வர். ஸோ வந்து எல்லா திங்ஸ்லையும் ஹார்வெஸ்ட் மவுஸாக இருக்கட்டும், புறாவுடைய பிரஸ்ட்டாக இருக்கட்டும், எதில் பட்டாலுமே வந்து மூன்லைட் தான் இங்கே படுது. ஸோ ஆனால் இங்கே வந்து அது சில்வர் அப்படிங்கிறாங்க. ஸோ மூன்லைட் இஸ் கம்பேர் டு சில்வர். ஸோ இதை வந்து நம்ம மெத்தஃபராக எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த போயமாக இருக்குது.